தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை 49 சங்கீதத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 50வது சங்கீதம். இந்த சங்கீதத்தின் தொகுப்பு செய்திகள் அனைத்தும் யூடியூபிலே mahimai.tv.com என்ற வெப்சைட்டில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை இடையில் நீங்கள் எதையாவது ஒரு சங்கீத செய்தியை தவற விட்டிருந்தால் இந்த இணைய தளங்களுக்கு நீங்கள் சென்று அந்த சங்கீத கருத்துக்களை நீங்கள் பார்த்து மகிழ பயனடைய கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சங்கீத செய்திகள் இணையதளத்தில் உண்டு என்பதை அவர்களுக்கு அறிவித்து அவர்களுக்கும் நீங்கள் பயனுள்ளவர்களாக ஆசீர்வாதமாக வாழ உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 50வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கையில் பைபிள் வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா எடுத்துகிட்டு வாங்களேன். 50வது சங்கீதம். பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு? ஆசாபின் சங்கீதம். வித்தியாசமாக இருக்குல்ல? இதுவரை நாம் சிந்தித்த சங்கீதங்கள், ஏராளமான சங்கீதங்கள் தாவீதின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் என்று சொன்னாலே நமக்கு தாவீதின் பெயர் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. தாவீது எழுதிய சங்கீதங்கள் அல்லது தொகுத்து வேதத்திலே வழங்கப்பட்ட சங்கீதங்கள் ஏறக்குறைய 73. அதற்கடுத்தாற் போல ஆசாபின் சங்கீதங்கள் 10, ஏமான் என்பவன் எழுதின சங்கீதம் 1, ஏத்தான் என்பவன் எழுதின சங்கீதம் 1, சாலமோன் எழுதின சங்கீதங்கள் 2, கோராகின் புத்திரர் எழுதின சங்கீதங்கள் 10, மோசே எழுதின சங்கீதம் 1, அநாதை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறவைகள் 33, பெயர் சொல்லப்படாத சங்கீதங்கள் 17, ஏறக்குறைய அநாதை சங்கீதங்கள், பெயர் சொல்லப்படாத சங்கீதங்கள், இவைகளை சேர்த்தால் 50. இந்த சங்கீதங்களை எல்லாம் எழுதியது யார்? குறிப்பாக 50 சங்கீதங்கள் பெயர் அறியாத, பெயர் சொல்லப்படாத அநாதை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றனவே அந்த சங்கீதங்கள். தாவீது சிலவற்றை எழுதியிருக்கிறான், சாலமோன் சிலவற்றை எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இருப்பினும் வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே எல்லாமே ஆவியானவருடைய சங்கீதங்கள் என்று சொல்லி நாம் முடிவுக்கு வரலாம். சரி, 50வது சங்கீதத்தை நீங்கள் பாருங்கள். 50வது சங்கீதம் ஆசாபின் சங்கீதம். ஆண்டவர் நியாயாதிபதியாக வீற்றிருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். இது ஒரு போதனையின் சங்கீதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறார் என்றெல்லாம் நாம் பேச கேட்டிருக்கிறோம். நல்லது, உண்மைதான். ஆனால் இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் நியாயாதிபதி. நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரே, நமக்கு ஒரு வேலையை, வருமானத்தை, வீட்டை, குடும்பத்தை தந்திருக்கிறாரே, ஒரு சரீரத்தை தந்திருக்கிறாரே, அனுபவி என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அருளி இருக்கிறாரே, அப்பேற்பட்ட தெய்வம். நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் உரிமையாளர் தெய்வம். இந்த வாழ்க்கையை இரவலாக பெற்றவர்கள் நாம். தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவிலே இருக்கிறது.
இந்த வாழ்க்கை எனக்கு சொந்த வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை தேவனிடமிருந்து நான் பெற்ற இரவலான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்க்கும் பொழுது இந்த வாழ்க்கைக்காக ஒரு காலத்தில் நியாயாதிபதியாகிய தெய்வத்திற்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை புலப்படுத்தக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம் ஆகும். ஆசாப் என்பவன் ஒரு பாடகர் குழு தலைவன். இஸ்ரவேலிலே ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம் மற்றும் ஜபாலயங்கள் என்றெல்லாம் இருந்தனவே. இவற்றிலெல்லாம் பாடகர் குழுக்கள் இருந்தன. நம்ம சபைகளை கொயர் இருக்குமே, அந்த மாதிரி இப்படி பாடகர் குழுவை இஸ்ரவேல் சபையிலே நியமித்தவன் தாவீது ராஜா. குறிப்பாக முக்கியமான 3 பாடகர் குழு தலைவர்கள், அதிகாரிகளாக விளங்கியவர்கள். அதில் முதல்வன் இந்த ஆசாப், பிறகு ஏமான், ஏத்தான் இவர்களெல்லாம் பாடகர் குழு தலைவர்களாக இருந்தவர்கள். சில பாடல்களை, சில சங்கீதங்களை அவர்களும் இயற்றி பாடி இருக்கிறார்கள். ஆக ஆசாபின் முதலாவது சங்கீதமாக இந்த 50வது சங்கீதம் திருமறையிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. எங்க கர்த்தர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்றால், நியாயாதிபதி முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, 50வது சங்கீதம் முதல் 6 வசனங்களிலே, வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. சேலா. சேலா என்று முடிகிறது. சங்கீத செய்திகளை தொடர்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சேலா என்ற வார்த்தைக்கு அவர்களுக்கு அர்த்தம் தெரியும். ஒருவேளை தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். சேலா என்றால் அந்த வார்த்தை இடம்பெறும் பொழுது உடனடியாக வாசிப்பதை நிறுத்திவிட்டு அந்த வசனத்தையோ அதற்கு முந்தைய எல்லா வசனங்களையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கடகடகடென்று உடனடியாக வசனங்களை தொடர்ந்து வாசிக்க கூடாது. சேலா வந்துச்சா உடனே நிறுத்தி தியானிக்க வேண்டும் என்பதைத்தான் சேலா என்ற பதம் குறிப்பிடுகிறது. சேலா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்றென்றைக்கும். சேலா வரக்கூடிய வசனங்கள், வசன பகுதிகள் இவையெல்லாம் என்றென்றைக்கும் ஆழமாக இருதயத்திலே சிந்திக்கப்பட வேண்டியவை என்று சொல்லி இந்த சங்கீதமும் சேலா இடம்பெறக்கூடிய மற்ற சங்கீதங்களும் நமக்கு அறிவிக்கின்றன. சரி, தேவன் நியாயாதிபதி. பூமியை, வானத்தை சாட்சிக்கு கூப்பிடுகிறார். பரிசுத்தவான்களை தம்மிடத்தில் கூட்டுங்கள் என்கிறார். ஏன்? தேவன் நியாயாதிபதி. கர்த்தர் பரலோகத்தின் நீதிமன்றத்தை கூட்டுகிறார். குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்கிறார். சாட்சிகளை தம்மிடத்தில் சேர்க்கிறார். தம்முடைய ஜனங்களை, சபையை குற்றம் சாட்டி அவர்களை விசாரிக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது திருச்சபையில் ஆரம்பிக்கிறது, தேவனுடைய வீட்டில் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நியாயாதிபதி, நம்மை நியாயந்திருக்கிறவர். நாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, பரிசுத்தமாக ஜீவிக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்க்கிறவர். ஆண்டவருக்கு 7 கண்கள், எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய கண்கள். நம்முடைய உள்ளம், உள்ளிந்திரியங்கள், நம்முடைய உடல்கள், நம்முடைய உடைகள் எல்லாவற்றையும், நம்முடைய உடைமைகள், நம்முடைய உரிமைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தெய்வம். இவற்றையெல்லாம் வைத்து நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் தீர விசாரித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளை நியாயந்திருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம். நம்முடைய சொற்களை நியாயந்திருக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம். நம்முடைய நினைவுகளை நியாயந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். நம்முடைய அந்தரங்கத்தை நியாயந்திருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம். எந்த பாவங்கள் பண்ணினாலும் அது அந்தரங்க பாவம் அல்ல, அது வெளியரங்கமான பாவம். ஒருவேளை ஆளே இல்லாத, அரவமே இல்லாத ஒரு இடத்துல பண்ணிய பாவம் கூட பார்வையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிதா அதை பார்க்கிறார், குமாரன் அதை பார்க்கிறார், பசுத்தாவியானவர் அதை பார்க்கிறார்.
தூதர்கள் அதை பார்க்கின்றனர், பிசாசுகள் பார்க்கின்றன. குறைந்தது 5 பேர் இருக்கக்கூடிய இடத்திலே தான் ஒவ்வொரு பாவமும் அரங்கேற்றப்படுகிறது. இது அந்தரங்க பாவம் என்று சொல்லாதிருங்கள். எந்த ஒரு பாவமும் வெளியரங்க பாவம். அந்த பாவத்தை கர்த்தர் நியாயந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், அவர் நியாயாதிபதி, உங்களையும் என்னையும் நியாயந்திருக்கிறவர். ஏற்கனவே ஆண்டவர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை பண்ணி வைத்திருக்கிறார். தம்மையே நியாயந்திருக்கிறார். நம்முடைய சார்பிலே, நமக்காக, நம்முடைய இடத்திலே. எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது 22, 23, 24 அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் பாவங்கள் செய்த பொழுது அவர்களை தண்டிக்க தெய்வம் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பினார். அவைகள் அவர்களை கடித்தன, புண்களை உண்டாக்கின, இரத்தம் சிந்தினார்கள், துடி துடித்து வேதனைப்பட்டார்கள். சிலர் செத்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் செத்தே போனார்கள். அந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் அந்த தண்டனை பொறுக்க மாட்டாமல் மோசேயை நோக்கி கதறுகிறார்கள். மோசே தேவனை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பிழைக்க வேண்டும், இவர்களெல்லாம் நீர் எகிப்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு வந்தீரே, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டுமே, இவர்கள் வழிநடக்க வேண்டுமே, கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று கருதி அல்லவா இவர்களை எல்லாம் கொண்டு வந்தீர், இவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்றெல்லாம் எண்ணி சொல்லி கதறி கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணு, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள், பிரகாசம் அடைவார்கள் என்று சொன்னார். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி வெண்கல சர்ப்பத்தை தமக்கு ஒப்பிட்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு வேதத்திலே வசனம் வருவதாக நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பம். கேட்பதற்கு நன்றாக இல்லை, கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது, கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சர்ப்பத்திற்கு ஒப்பிடப்படுகிறார். சர்ப்பத்தை ஒரு பலியின் சின்னமாக காட்டுகிறார். எப்படி புரிந்து கொள்வது? எப்படி இது பிடித்தமாக இருக்கும்? வெண்கல ஆடு பண்ண சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்கும் தேவாட்டுக்குட்டி. வெண்கல புறா பண்ண சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் புறா என்பது ஒரு பலியின் சின்னம். இயேசுவானவர் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற போகும் பொழுது பசுத்தாவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கி வந்தார். பொருள் என்ன? உம்முடைய ஊழியம் பலியின் ஊழியம். சிலுவையிலே நீர் பலியிடப்பட போகிறீர் என்பதை குறிப்புணர்த்த புறாவை போல ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ சித்தம் நிறைவேற்ற தேவ ஆவியானவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தாவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கி வந்தார். ஏன் நாவுகள்? சீஷருடைய ஊழியம் நாவுகளின் ஊழியம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக. நாவுகளினாலே நீங்கள் ஊழியங்கள் செய்வீர்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். இப்பொழுது உங்களுடைய நாவு சரியில்லை. எவன் பெரியவன் என்று உங்களுக்குள்ளே போட்டி. ஒருவன் காட்டி கொடுக்கிறான், ஒருவன் மறுதளிக்கிறான். நாவுகளினால் பாவங்கள். நாவுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு ஏசாயாவின் உதடுகள் அக்கினி தழலினால் சுத்திகரிக்கப்பட்டது போல சீஷரோட நாவுகள் அக்கினி நாவுகளினால் சுத்திகரிக்கப்படுகின்றன. சுவிசேஷம் சொல்லுவதற்கும் சாட்சிகளாக ஜீவிப்பதற்கும் அனுப்பப்படுகிறார்கள். தேவ சித்தம் நிறைவேற்ற தேவ ஆவியானவர். உதடுகளினாலே ஊழியம், அக்கினிமயமான நாவுகள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற போகும் பொழுது பரிசுத்தாவியானவர் புறாவை போல. தேவ சித்தம் நிறைவேற்ற தேவ ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை பற்றிய தேவ சித்தம் என்ன? பலியின் ஊழியம். சிலுவையிலே பலியிடப்பட போகிறீர் என்பதை முன்குறித்து பலியின் சின்னமாக பரிசுத்தாவியானவர் மேலிருந்து கீழே வருவதாக நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியின் சின்னமாக விளங்குகிறார். ஆனால் பலியின் சின்னமாக விளங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை வெண்கல பலியாக சித்தரித்திருக்கலாம்.
இல்லை. வெண்கல கன்று என்று சொல்லி கட்டளையிட்டிருக்கலாம். ஏனென்றால் கண்ணுக்குட்டி. லூக்கா 15ஆம் அதிகாரம், இளைய குமாரன் திரும்பி வந்த பொழுது பலியிடப்பட்டது. கன்று குட்டியும் பலியின் சின்னம். வெண்கல கன்று குட்டி உண்டு பண்ணு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், அதையும் சொல்லவில்லை. வெண்கல கழுகு உண்டு பண்ணு என்றும் சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் கழுகும் ஒரு ரட்சிப்பின் சின்னம். இஸ்ரவேல் ஜனங்களை தெய்வம் எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வந்த பொழுது கழுகின் செட்டைகளிலே சுமந்து வருமா போல் ஆண்டவர் சுமந்து வந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். சில ஆலயங்களிலே, சில சபைகளிலே இந்த வேத பாடம் வாசிப்பார்களே, வேத பாடம் வாசிப்பதற்கு ஒரு வாசிப்பு மேஜை இருக்கும், ரீடிங் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ரீடிங் ஸ்டாண்ட் பல இடங்களிலே வெண்கலத்திலே செய்திருப்பார்கள், சில இடங்களிலே மரத்திலே செய்திருப்பார்கள், இன்னும் சில இடங்களிலே வெண்கல கழுகு செட்டைகளை விரித்தாற் போல அதை செய்திருப்பார்கள். இயேசுவை குறிப்பிடத்தக்கதாக வெண்கல கழுகு உண்டு பண்ணு என்று சொல்லி தேவன் பணித்திருக்கலாம். அப்படியும் இல்லை. வெண்கல சர்ப்பம். சர்ப்பம் என்றால் பாம்பு, பாவம். எப்படி கர்த்தரை வெண்கல சர்ப்பமாக சித்தரிக்கலாம் என்று சொன்னால், வெண்கலம் என்றால் நியாய தீர்ப்பு என்ற அர்த்தம். ஆண்டவருடைய வெண்கல பாதங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாம்பு என்றால், சர்ப்பம் என்றால் பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, பாவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. வெண்கல சர்ப்பம் என்றால் பாவத்தின் நியாய தீர்ப்பு என்பது பொருள். கோலிலே வெண்கல சர்ப்பம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவாகிய வெண்கல சர்ப்பம். வெண்கல சர்ப்பமாக ஆண்டவர் என் பாவத்தை தம்மிலே நியாயம் தீர்த்தார். வெண்கல சர்ப்பம் என்றால் என் பாவத்தின் நியாய தீர்ப்பு இயேசுவின் மேல் விழுந்தது என்பது வேதத்தின் போதனை. ஆக சிலுவையிலே இயேசு தொங்கும் பொழுது நானே தொங்குவதாக பார்க்கிறார், நானே தொங்குவதாக பிதா பார்க்கிறார். எனவே என்னுடைய இடத்திலே, உங்களுடைய இடத்திலே, உங்களுடைய சார்பிலே உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியிடப்பட்டதினாலே நீங்களே சிலுவையிலே தொங்குவதாக தெய்வம் பார்க்கிறார். நீங்களே சிலுவையில் தொங்குவதாக, நானே சிலுவையிலே தொங்குவதாக ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் இயேசுவிலே காணும் பொழுது நமக்கு விடுதலை, நமக்கு ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் நமக்காக பாவமானார், பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாவம் அறியாத தம்மை தேவன் பாவமாக்கினார். இயேசுவை அவர் பாவமாக்கினார் என்று சொல்வதும் பாம்பாக்கினார் என்று சொல்வதும் சரியான போதனை. பாம்பாக்கினார் என்று சொல்வது கொஞ்சம் கேட்பதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதுதான் உண்மை. நமக்காக தெய்வம் பாவமானார். எனவே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்ததினாலே நமக்கு விடுதலை. அப்பேற்பட்ட நியாய தீர்ப்பை ஆண்டவர் நம்முடைய இடத்திலே, நம்முடைய சார்பிலே நமக்காக இயேசுவிலே வழங்கினார். தெய்வம் நியாயாதிபதி, இதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய தெய்வம். ஆக முதலாவதாக நியாயாதிபதி. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்திலே 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் நீதியின் பலி. முதலாவதாக நியாயாதிபதி, இரண்டாவதாக நீதியின் பலி. 5ஆம் வசனம், 5ஆம் வசனத்திலே காண்கையிலே பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். 8ஆம் வசனம். 5ஆம் வசனத்திலே பலி ஒருமை. 8ஆம் வசனத்திலே உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். பலிகள் பன்மை. உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி வித்தியாசமான பலிகளை குறித்து ஆண்டவர் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆசாவின் சங்கீதத்திலே நாம் காண்கிறோம். இந்த நீதியின் பலிகள் என்னென்ன? 5ஆம் வசனத்திலே உடன்படிக்கையின் பலி, ஆண்டவரோடு உடன்பட்ட பலி, ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக உண்டான பலி. ஆண்டவருடைய இரத்தத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே வரக்கூடிய ரட்சிப்பையும் சுத்திகரிப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த பலியாக நாமும் வாழ்கிறோம். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனத்திலே தகன பலி, நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட ஆவியோடும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ரோமர் 12ஆம் அதிகாரம்
முதல் 2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, உங்களுடைய சரீரங்களை புத்தியும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி பவுல் புத்தி சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆத்துமாவை மட்டுமல்ல, இருதயத்தை மட்டுமல்ல, மனதை மட்டுமல்ல, ஆவியை மட்டுமல்ல, சரீரம். சரீரத்தினாலே பாவங்கள் செய்யப்படுகின்றன. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சரீரத்தின் அங்கங்கள் அனைத்தும் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சர்வாங்க தகன பலியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஏறெடுத்து வாழத்தக்கதாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சாதாரணமான மிருக பலிகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக தத்தம் செய்து வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கு இந்த மிருக பலிகள் நியாயப்பிரமாணத்தின் வசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாமோ கிருபைக்கு உட்பட்டவர்கள். நம்முடைய பலி நம்மை நாமே ஆண்டவருக்கு என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்தேன் என்று பாடுகிறோமே, அப்படிப்பட்ட பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 14ஆம் 23ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர பலி என்றும் பார்க்கிறோம். ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆக உடன்படிக்கை பலி, தகன பலி, இப்பொழுது 3ஆவதாக ஸ்தோத்திர பலி. ஆண்டவரை துதித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரிடமிருந்து இரவலாக பெற்ற வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிலைவரமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இயேசுவிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் உள்ளளவும் ஆண்டவருக்கு வழங்கி வாழ வேண்டும். நன்மையிலே நன்றி செலுத்த வேண்டும், துன்பத்திலே துதி செலுத்த வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுவதாக 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொல்கிறான். கொடுத்ததற்காகவும் ஸ்தோத்திரம், எடுத்ததற்காகவும் ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவரே உரிமையாளர், நான் வெறுமனே உக்கிரானக்காரன். உரிமையாளருக்கு கொடுக்கவும் உரிமை உண்டு, எடுக்கவும் உரிமை உண்டு. அவரிடமிருந்து பெற்றதுனாலே ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பொருள் அபகரிக்கப்பட்டதுனாலே, தொலைந்து போனதுனாலே, யாரோ எடுத்துக்கொண்டதுனாலே, இழந்து போனதுனாலே, களவு போனதுனாலே ஸ்தோத்திரம். யாரும் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருள் கர்த்தருடைய கையிலே தான் இருக்கிறது. கர்த்தருடைய கையை விட்டு எதுவும் இழக்க முடியாது, வலுவ முடியாது. எனவே ஸ்தோத்திரம். நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி. இன்னும் 14ஆம் வசனத்திலே பொருத்தனைகள் என்ற பலியையும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை 116ஆம் சங்கீதம் 18ஆம் வசனமும் ஆமோதிக்கிறது. மீகா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனமும் இதை ஆமோதிக்கிறது. ஆண்டவருக்கு பொருத்தனை செய்ய பழக வேண்டும். பொருத்தனை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பொருத்தனை செய்ய பழக வேண்டும். செலுத்தினால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். பிரசங்கி புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்திலே நாம் காணும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அங்கே 2ஆம் வசனம் முதல் பிரசங்கி 5:2 கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? 794ஆம் பக்கம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு உன் கையின் கிரியையை அழிப்பானேன். பொருத்தனைகள் பண்ணினால் அவற்றை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொருத்தனை பண்ணிவிட்டு
திரு திரு என்று விழித்துக் கொண்டிருந்தால் கையின் கிரியைகள் அளிக்கப்படும். எனவே பொருத்தனைகள் பண்ண வேண்டும், செலுத்த வேண்டும். செலுத்தி கொள்ள முடியாது, அதற்கு மனம் பலன் இல்லை என்று சொன்னால் செலுத்தாமல் இருப்பது நல்லது என்று சொல்லி வேதம் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பலிகள் தேவனுக்கு பிரியமானவைகள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதனாலே நமக்கு ஜெபத்திற்கு விடைகள் உண்டு, வாழ்க்கையிலே விடுதலைகள் உண்டு என்று சொல்லியும் 15ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தையும் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக நியாயாதிபதி, இரண்டாவதாக நீதியின் பலி, மூன்றாவதாக நித்திய வழி, ஆண்டவர் காட்டக்கூடிய வழி என்று சொல்லியும் தொடர்ந்து இந்த பகுதியிலே இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். ஆண்டவர் காட்டக்கூடிய நித்திய வழி, பரலோகத்திற்கு நாம் செல்ல ஆண்டவர் ஆயத்தமாக பண்ணி இருக்கக்கூடிய வழி. இயேசுவானவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அறிவித்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த வழி இங்கே வர்ணிக்கப்படுகிறது. 16ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது அந்த வழிகளிலே நடக்க விரும்புகிறவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமாம்? சங்கீதம் 50:16 முதல் பார்க்கும் பொழுது எதிர்மறையாகவும் நேர்முகமாகவும் சில காரியங்கள் சொல்லப்படுகின்றன. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, என் பிரமாணத்தை நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வழி நித்தியமான வழி. அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் தங்களை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக, தற்பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக சில காரியங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. 16ஆம் வசனத்திலே துன்மார்க்கத்தை விட்டுவிடு. 17ஆம் வசனத்திலே சிட்சையை விரும்பு. 18ஆம் வசனத்திலே திருடாதே. அதே வசனத்திலே விபசாரம் பண்ணாதே. 19வது வசனத்திலே புரளி பேசாதே. இதையெல்லாம் நீ செய்து கொண்டிருந்தால் உன்னை நியாயத்தீர்ப்பிலே நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் 21ஆம் வசனத்திலே சொல்லுவதாக பார்க்கிறோம். இதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது முன்பு நான் மௌனமாக இருந்தேன். 3வது வசனத்திலே மௌனமாக இருந்தேன். 21ஆம் வசனத்திலே மௌனமாக இரேன். ஒவ்வொன்றாக நியாயத்தீர்ப்பு நாளிலே உன்னை நிறுத்தி நான் கேள்வி கேட்பேன் என்று உன்னை கேள்வி கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கையிலே, பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கடைசி வசனத்திலே, கடைசி 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது 9:10 9ஆம் வசனம் குறிப்பாக, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்களை எல்லாம் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்பதை அறிய கடவீர்கள். எனவே கர்த்தர் நியாயாதிபதி. அவர் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து நித்திய வழியிலே நீங்கள் நிறுத்தப்படத்தக்கதாக ஆண்டவரை அண்டிக் கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்பட்டு ஆண்டவரிலே நிலைத்திருங்கள். உங்களை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார், நியாயந்தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பி
ஆண்டவரோடு நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒன்று 23ஆம் வசனத்திலே வழியை செவ்வைப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது மனம் திரும்பு. ஏதாவது தப்புகள் நீ பண்ணி இருந்தால் ஈடு செய். யாராவது ஒரு இடத்துல 2000 ரூபாய் நீ கடன் வாங்கி செலுத்தவில்லை என்றால் செலுத்து. ஒருவேளை ஆலயத்திலிருந்து ஒரு பாத்திரத்தையோ ஒரு தம்ளரையோ நீ தூக்கி கொண்டு போயிருப்பாய் என்றால் ஈடு செய், அதை திரும்ப கொண்டு வை, அல்லது அதற்கு சமமான நிகரான பணத்தை செலுத்து. ஈடு செய். அது மட்டுமல்ல, செய்த பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய இரத்தத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. முதலாவதாக வழியை செவ்வைப்படுத்து. இரண்டாவதாக வாழ்வை பெற்றுக்கொள். ஆண்டவர் இலவசமாக ஈவாக தரக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள். வழியை செவ்வைப்படுத்து, வாழ்வை பெற்றுக்கொள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் எங்களுக்கு இரட்சகர் மட்டுமல்ல, நீர் எங்களுக்கு ஆண்டவர் மட்டுமல்ல, நீர் எங்களுடைய பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பர் மட்டுமல்ல, நீர் எங்களுடைய நியாயாதிபதி ஆண்டவரே. நாங்கள் ஏசாயா 33:22 பார்ப்பது போல நீர் எங்களுடைய நியாயாதிபதி, நீர் எங்களுடைய நியாய பிரமாணிகர், நீர் எங்களுடைய ராஜா, நீர் எங்களுடைய இரட்சகர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பை நோக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உம்முடைய நித்திய வழியிலே நாங்கள் நடத்தத்தக்கதாக நீர் விரும்பும் பலியை நாங்கள் செலுத்தி எங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, மனம் திரும்புதலை ஈவாக இலவசமாக நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை செவ்வைப்படுத்தி உம்முடைய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் ஜீவன், பரிபூரண ஜீவன், நித்திய ஜீவன் எங்களுக்கு அருளி செய்ய ஆயத்தமாக இருக்கிறீரே. அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த ஜீவனை தற்காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் கற்ற சத்தியங்களை மற்றவர்களிடமும் நாங்கள் பகிர்ந்தளிக்கத்தக்கதாக இந்த செய்திகளை சொல்லவும், இந்த செய்திகள் இடம்பெறக்கூடிய இணைய தளங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.